ஒரு வழியா டான் 2 டிராகன் பவர் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. அதோட ரிவ்யூ தான் டக்குன்னு பார்க்கலாம். டிராகன் படத்துக்கு ஆல்ரெடி பிரதீப் ரங்கன் நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஹைப் ஒன்று இருந்துச்சு. எஸ்பெஷலி இதுக்கு எதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தா அப்படின்னா இதுல வந்து விஜய் சித்து ஹர்ஷித் கான் உள்ள இருந்திருந்தாங்க. இவங்க இருக்கிறனால இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. நம்மளோட எல்லா ஹைப்புமே இந்த படம் நமக்கு கொடுத்துச்சா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். டிராகன் படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம டாப்பாக இருந்துச்சு. ஏன்னா அஸ்வின் மாரிமுத்து வந்து இதுக்கு முன்னாடி எந்த படம் எடுத்திருக்காருன்னா இந்த ஓமை கடவுளை படம் நடிச்சு எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சித்து பிளாக்ல வந்து இந்த ஒரு மொட்டை மாடி பாட்டி கொடுத்ததுக்கப்புறம் பையன் ரொம்ப ஜாலியான ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால எனக்கு இந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாயிருச்சு. அதே மாதிரி படம் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்மளை அந்த எஜ்ஜில் உட்காந்து வச்சு பார்க்கறது இருக்குங்களா அதே மாதிரி வச்சுக்கிட்டு போர் அடிக்காமல் கன்சி மட்டும் விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த படத்துலேயே உட்கார வச்சதுக்கு டேரக்டருக்கு பெரிய ஹேண்ட் சார். எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ் சொல்லலாம். அது மாதிரி பிரதீப் ரங்கன் சார் நடிப்பு வந்து லவ் டுடே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சேம் இதுலேயே இருந்துச்சு. ஏன்னா அவர் என்னதான் அவர் தனிப்பட்ட ஆக்டிங் உள்ளே போட்டாலும் எனக்கு அதில் வந்து லைட்டாக தனுஷ் சாரும் ப்ளஸ் வந்து வேற யாருக்கு அந்த நம்ம நிறைய பார்த்த ஆக்டரோட உள்ள வந்து ஒன்று இருக்குது. தப்பு கிடையாது. அது ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறனால ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த இன்ஜினியர் படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா டான் 2 இந்த படத்துக்கு பேர் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட டான் படத்தில் என்ன இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் டான் அளவுக்குலாம் இல்லை, டானோட செம சூப்பராக இருந்துச்சு. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் படிக்கிற பையன் வந்து 48 அரியர் வைக்கிறான். அந்த அரியரை முடிக்காமல் அவன் வாழ்க்கையில் முன்னேறிடலாம், அதாவது டிகிரிலாம் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறலான்ட்டு ஒரு போட்டி போட்டு இந்த ப்ரொஃபஸர்கிட்ட சண்டை போட்டு வெளியே வரான். அவன் ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிடறான். ஆனால் கடைசியில் அந்த டிகிரி தான் அவன் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரி சூழ்நிலை அவன் 48 அரியரை முடிச்சாரா இல்லைங்க தான் படத்தோட ஒன்லைன் கதையாக இருக்கும். என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். படத்தோட பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபுல்லாக எல்லாமே பாசிட்டிவிட்டி தான். நெகட்டிவ்லாம் இருக்குது. பாசிட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த எல்லா ஆளையுமே கரெக்டாக பயன்படுத்துங்க. சும்மா உள்ள ஒன்றும் சும்மா பேருக்கு வச்சிருந்தா சொல்லாமல் எல்லா ரோலையும் உள்ளே விட்டு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையுமே ஃபேமாக காமிச்சதுனால அது ஒரு மாதிரி சீக்கிரமாக கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். அவங்க எழுதும்போது ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவன் ஒரு விஷயம் நினச்சானா அது நமக்கு விஷுவலாக காமிக்கணும்னு பண்ணுறாங்கல்ல. அது அந்த மெனக்கெடுதல் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயே தெரியும். மெனக்கெடுதல் வச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுனால நமக்கு பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அந்த ப்ளஸ் அந்த காமெடி சென்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது மெனக்கெட்டு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்றது அவங்க கேஸில் காட்டு. அதுக்கப்புறம் தான் அப்பாவோட கேரக்டர் இந்த கரேஜ் மரியான் இருக்கு பார்த்தீங்களா. அந்த மனுஷன் யாருன்னு தெரியல. நம்ம அந்த கைதி படத்தில் இந்த குள்ள போலீஸ் வருவார் அந்த அப்பா கேரக்டர் நினைச்சிருப்பாரு. அந்த மனுஷன் ஆக்டிங்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். யதார்த்தமான அப்பா கேரக்டர் பார்க்கும்போது சரி நல்லா இருக்கலாம் அது மாதிரி இருக்கும். எல்லாருமே அவங்க ஆக்டிங்கை ரொம்ப யதார்த்தமாக காமிச்சு சீக்கிரமாக கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சித்தாவும் ப்ளஸ் ஹர்ஷித் கான் ஒன்று நடிப்போம். அவன் சும்மா ஏதோ ரோல் கொடுப்பான்னு நினச்சி அதே மாதிரி உள்ள டாப்பாக இறங்கி நம்ம செம்ம மூமெண்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. பட் எனக்கு அது தப்பாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை மறந்தே போயிட்டு பார்த்தீங்க. ஹீரோயின் வந்து அனுபமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம ரோல் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அனுபமா ஹீரோயினாக இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஹீரோயின் பேர் வந்து கையாலா லோகன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த படத்தில் நடிச்சிங்கன்னு தெரியல. எங்கேயோ பார்த்து ஃபேஸ் கிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு செம்ம ஒரு பீக்குக்கு போயிடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவங்க இதுக்கு மாதிரி ஏதோ பார்த்து நார்மல் ட்ரெஸ் ஒரு சுடிதார் போட்டு பாருங்க. இந்த இடத்துல ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அது ஒரு மாதிரி அவங்கள ஒரு பீக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹீரோயின் செலக்ஷன்லாம் வந்து அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம எந்த இடத்துலையும் போர் அடிக்க விடாமல் ஸ்ட்ரீட் எட்ஜ்லேயே வச்சு மெய்மருந்து பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கிளிப்லேயுமே சரி ஒவ்வொரு காமெடியிலையுமே சரி ஸ்டார்டிங்ல எண்டு வரைக்குமே உட்கார வச்சு தான் இந்த படத்தோட பாசிட்டிவாக பார்க்கும். ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. இந்த படத்தோட நெகட்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஓகே. எதுவும் இல்லாமல் மெனக்கெட்டு ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்று அதே இடத்துல உட்காந்துருக்கான். ஒரு ஃபோர்ஜரி பண்ண ஒருத்தன் வந்து 3 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அதுவும் வெறும் வித்தின் ஒரு மந்தில் வீக்ஸில் 1 இயரில் வந்து 3 வருஷத்தில் மேனேஜர் ஆகிட்டு ஃபாரின்லாம் போகிறங்கிறதுலாம் வந்து ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்கில் இருக்கும். அதெல்லாம் பார்க்க வேணாம். சும்மா போய் ஜாலியாக பாருங்க. லாஜிக் பார்த்தா படம் பார்க்க முடியும். ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான மூவி இது. போய் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிற ஒரு 2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டு மெய் மருந்து உங்களை மறந்து போய் பார்க்குற மாதிரி போகிறேன்னா டிராகன் தான். ஆனால் எல்லாரும் சொன்ன மாதிரி டான் மாதிரி இருக்கா டான் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கு. டான் மாதிரிலாம் கிடையாது. டானோட சூப்பராக இருக்கும். அந்த கதையோட ஒரு சில விஷயம் அந்த பொருந்து போகிற மாதிரி டான் 2 கூட வச்சுருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் வேணாம் அது நல்லா இருக்கணும்ல, அதனால டிராகன் வச்சுருக்காங்க. அது வெளியே வரும்போது ஸ்டார்டிங்லேருந்து வெளியே வர்ற வரைக்கும் ஒரு செம ட்விஸ்ட்டு. அதுவும் 3வது ஹீரோயின் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள ரிவீல் பண்ணுவாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் மேமேர்ந்து போயிருங்க. ஒரு செம சூப்பராக இருக்கும். எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த 3வது ஹீரோயினை பார்த்துருக்கீங்க.
எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிராகன் படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஏரியாவில் இப்போ ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டே ஃப்ரீ இருந்தீங்கன்னா மறக்காம டிராகன் படத்தை போய் பாருங்கள். இந்த டிராகன் படத்துக்கு என்னோட ரிவ்யூ பாயிண்ட் அப்படின்னா ஒரு 9/10 கொடுக்கலாம். அந்த லாஜிக்கலாக நம்ம ரொம்ப ஃபன்னுக்கான ஒரு கமர்ஷியல் மூவிக்கு கன்ஃபார்ம் 9/10 கொடுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை டிராகன் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதில் வந்து குட்டி டிராகனுக்கு எவ்வளோ மார்க் போடுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சித்துவோட ஹர்ஷித் கானுக்கு நிறைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து அதை அவர் கரெக்டாக பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வெளியே வரும்போது ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இன்னொரு மூவியில் பார்க்கலாம். டாடா பாய்.